தாவேக அரசாங்கம் யாரும் செய்யாத ஒரு மாபெரும் சாதனைய, அதுவும் கடந்த 15 வருடமா திராவிட கட்சிகள் செய்யாத ஒரு மாபெரும் சாதனைய, ஒரு மாற்றத்த இந்த தமிழ்நாட்டு இளைஞர்கள் மத்தியில கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. உண்மைக்குமே இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு எப்படி தோணுதுன்னா, "யார்றா நீங்கலாம்? எங்கடா இருந்தீங்க இத்தன நாளா? எப்புட்றா நீங்கலாம் முதலமைச்சர் ஆனீங்க? யார்றா உங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டது?" அப்படின்ற கேள்வி தான் எனக்கு வந்தது. இன்னும் பல கேள்விகள்லாம் வருது. அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இவங்க ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன்ல, அந்த சம்பவம் என்னன்னு பார்த்துருவோம். என்ன சம்பவம் பண்ணியிருக்கிறாங்கன்னா, குரூப் 2 அண்ட் 2A இந்த கேட்டகரிக்கு சம்பந்தப்பட்ட ஜாப் வேக்கன்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 821 தான் வேக்கன்ட் இருக்குன்னு ஒரு அறிவிப்ப குடுத்திருக்காங்க. அதுலயும் குரூப் 2ல 41 வேக்கன்ட் தான் இருக்கு. அ அப்படின்னு ஒரு அறிவிப்பு குடுத்திருக்காங்க. இந்த அறிவிப்ப நான் ஒரு மிகப்பெரிய சாதனையா பார்க்குறேன். ஏன்னா, எந்த திராவிட கட்சியும் இதுவரைக்கும் அதிமுக, திமுக தொடர்ச்சியா 50 ஆண்டு காலமா இந்த தமிழ்நாட்டுல வந்து ரூல் பண்ணியிருக்கிறாங்க. அவங்கலாம் செய்யாத ஒரு மாபெரும் சாதனைய பண்ணி, அறுத்து தள்ளியிருக்காரு நம்மளுடைய மாண்புக்குரிய, மரியாதைக்குரிய திரு ஜோசப் விஜய் அவர்கள். என்னன்னா, கொஞ்சம் கூட நிர்வாகம் அப்படின்ற அந்த விஷயத்துக்கு, அந்த வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாத ஒரு தலைமை தற்குறியா முதலமைச்சர் இருக்கிறத நெனச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ரொம்ப வருத்தமா இருக்கு. சிஎம் ஆயிட்டோம். அடுத்து பிஎம் ஆயிரலாம் அப்படின்னு ஒரு கனவுல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இதுக்கெல்லாம் சட்டமன்றத்துல உட்கார்ந்துட்டு ஒத்து ஊதிக்கிட்டு, முட்டு குடுத்துக்கிட்டு, ஆதவ அர்ஜுனா மாதிரியான அமைச்சர்கள்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. நல்லா கவனிங்க. 6,00,000 ஜாப் வேக்கன்ட் வந்து இந்த தமிழ்நாடு அரசு துறையில இருக்கு. ரைட்டா? 6,00,000 பணியிடங்கள் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல, நீங்க வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு 2,000லேருந்து ஒரு 5,000மாவது குடுக்கணும். இல்ல ஒரு 1,500லேருந்தாவது நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்கன்னா, ஒட்டுமொத்தமா சீரழிச்சு வச்சிருக்கிறீங்க. இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்க்காக படிக்கக்கூடிய இளைஞர்கள, அவங்க வாழ்க்கைய நீங்க கேள்விக்குறியாக்கி வச்சிருக்கிறீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குரூப் 1 கேட்டகரிக்கான அரசு பணியிடங்கள் இவ்வளவு தான் இருக்குன்னு அறிவிச்சாங்க. எவ்வளோடா இருக்குன்னு எட்டி பார்த்தா 26. வெறும் 26. இப்போ குரூப் 2 அண்ட் 2A இந்த 2த்துக்கும் சேர்த்து எவ்வளோ அறிவிச்சிருக்காங்கன்னா 821. அதுலயும் குரூப் 2Aக்கு வந்து வெறும் 41 தான் குடுத்திருக்காங்க. என்ன ஒரு கேவலமான வேல பாருங்க.